அவர்களை பராமரிப்பதற்கு நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற அக்கறை, அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்கின்ற அந்த முறைகள், அதைதான் அவர் கம்ஃபர்ட் ஜோன் என்று சொன்னார். அதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு குழந்தைகள் விளையாடுவது குறைந்துவிட்டது. நான் நம்ம மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நான் நிறைய தடவை சொல்லுவேன், குழந்தைகளை விளையாட விடுங்கள், அதற்காக நேரம் ஒதுக்குங்கள். அவர்கள் விளையாட்டு மைதானத்தை சுற்றி வரட்டும், சூரிய ஒளிக்கதிர்கள் அவர்கள் உடம்பின் மீது படட்டும். அந்த சூரிய ஒளிக்கதிர்கள் அவர்கள் உடம்பின் மீது படும் பொழுது அவர்களுக்கு பெருவாரியான நோய்கள் தீர்ந்து போகும். இது நமக்கு நிறைய பேருக்கு தெரிகிறது. இயற்கை நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது. அந்த இயற்கையை நாம் பயன்படுத்துவது குறைந்து கொண்டே வருகிறது. எல்லா இடங்களிலும் குளிரூட்டப்பட்ட இடங்களாக மாற்றப்படுகிறது ஏசி. இயற்கை தானாக தன்னுடைய உடலை பராமரித்துக் கொள்ளும். உணவு சாப்பிடுகின்றோம், உணவு உடல் வயிற்றுக்குள்ளே செல்கின்றது, அது ஜீரணிக்கப்படுகிறது, அது எப்படியெல்லாம் வெளியேற்றப்பட வேண்டுமோ அப்படி வெளியேற்றுகிறது. அதே போல காதா 9 துவாரங்கள் சொன்னார், உடம்பு அத்துணைக்கும் பணிகள் இருக்கின்றது. காதலில் இருக்கக்கூடிய அழுகை கூட பட்சை வைத்து துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாக வெளியேறும். மூக்குகளிலே இருக்கக்கூடிய அழுக்கு அது தானாக வெளியேறும். ஆக இயற்கையை அரவணைத்து செல்ல வேண்டும். அந்த இயற்கையோடு இணைந்து செல்லும் பொழுது நாம் ஆரோக்கியமாக இருக்கும். ஏனென்றால் அன்றைக்கு பாட்டி வீட்டிலே குழந்தைகள் பிறந்தார்கள், லீவு நாட்களில் பாட்டி வீட்டுக்கு சென்றார்கள். இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் பிறந்தது, தினம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் மாற்றத்தை உணவை பற்றி சொன்னார். 4 வகை உணவுதான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. அதை தவிர வேறு எந்த உணவும் இல்லை. எல்லாம் சொல்லலாம். ஒரு ஹோட்டல்ல போயாச்சுன்னா ஒரு மெனு இருக்கிறாங்க. அந்த மெனு பார்த்தா 100 வகை உணவுகள் அதுல இருக்குது. 100 வகை உணவு 4 வகை பிரிக்கப்படுகிறது, தவிர 100 வகை உணவு எங்குமே இல்லை. விவசாயம் சார்ந்து தானிய வகைகள் நாம் உருவாக்கக்கூடிய தானிய வகைகள். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்தினுடைய விவசாய பட்ஜெட், விவசாயத்துறை அமைச்சர் பட்ஜெட்டை வாசித்தார். இதுவரை எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு விவசாயத்திற்கு தனியாக ஒரு பட்ஜெட்டை அமைத்தது தமிழகம் மட்டும்தான். அந்த தமிழக பட்ஜெட்டிலே இன்றைக்கு விவசாய பட்ஜெட்டிலே கலந்து கொண்டு அங்கே இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த நிகழ்வு முடிந்தவுடனே வந்தேன். 4 வகை உணவு தந்தார். தானியங்கள், மனிதன் கலாச்சாரம் மாறினார். கலாச்சாரத்துக்கு மாறும் பொழுது மிருகங்களாக இருந்த மனிதன் மிருகங்களோடு சேர்த்து மிருகத்துக்கு எப்படி மிருகம் தின்றதோ அதே போல தின்று வாழ்ந்த மனிதன் கலாச்சாரத்தை மாற்றி ஆற்றங்கரை உலகத்திலே தன்னுடைய இருப்பிடங்களை உருவாக்கினார். ஆற்றங்கரை உலகத்திலேயே உருவாக்கினார்கள். அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. இருப்பிடங்களை உருவாக்கி குழு குழுவாக பிரித்து மனித கலாச்சாரத்தை உருவாக்கினார். அப்போ அவன்தான் புரிஞ்சிட்டான், ஒரு விதையை போட்டால் 100 விதையை நம்மால் உருவாக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டான். அதை உருவாக்குவதற்கு மிருகங்களை வழங்கினார். ஆடு, மாடு, கோழி, சிங்கம், புலி இடம் சென்றால் அது இவனை கணித்து தின்றுவிட்டது. ஆகவே கோழி விட்டான். குதிரை இவனுக்கு அடங்கியது, மாடுகள் இவனுக்கு அடங்கியது, ஆடுகள் இவனுக்கு அடங்கியது, பறவைகள் இவனுக்கு அடங்கியது. அவற்றை எல்லாம் பிடித்து தன்னுடைய உணவை தானே விவசாயம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு விதையை கொண்டு 100 விதையை உருவாக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்டார். அதில் உருவானதுதான் 1 தானிய வகைகள். நெல்லாக இருக்கலாம், கேழ்வரகாக இருக்கலாம், சாமையாக இருக்கலாம், சிறையாக இருக்கலாம், பருப்புகளாக இருக்கலாம். இவையெல்லாம் தானிய வகைகள். அதே போல பழ வகைகள், கீரை வகைகள்.